ஐயப்பன் உங்கள் விரதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அறிகுறிகள் எப்படி தெரியும் என்பதை ஒரு கதையின் வாயிலாக இந்த பதிவில் காணலாம் வாருங்கள். நீங்கள் ஐயப்பன் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். ஒரு ஊரில் கந்தன் என்று ஒரு தீவிர ஐயப்ப பக்தர் இருந்தார். அவர் பல வருடங்களாக சபரிமலைக்குச் செல்பவர். ஆனால் இந்த வருடம் அவருக்கு அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகம். அதனால் மனதில் எப்போதும் ஒரு பதற்றத்துடனே விரதத்தை தொடங்கினார். கந்தன் மாலை அணிந்திருந்தாலும் வேலை அழுத்தத்தால் அடிக்கடி வீட்டில் மனைவியிடமும் வெளியில் மற்றவர்களிடமும் கோபப்பட்டு கத்துவார். விரதத்தில் மிக முக்கியமானது மனக்கட்டுப்பாடு என்பதை அவர் மறந்து போனார். யாத்திரை செல்லும் நாளும் வந்தது. கந்தன் தன் குருசுவாமியுடன் இருமுடி கட்டிக்கொண்டு பேருந்தில் கிளம்பினார். முதல் எச்சரிக்கை: அவர்கள் சென்ற வாகனம் பாதி வழியிலேயே பழுதாகி நின்றது. எல்லோரும் சரணம் ஐயப்பா என்று சொல்லிக்கொண்டே இறங்கினார்கள். ஆனால் கந்தனோ, நேரமாச்சு, இன்னும் வண்டி சரியாகலையே என்று கோபத்தில் ஓட்டுநரை திட்டத் தொடங்கினார். இரண்டாவது எச்சரிக்கை: இருமுடி சறுக்குதல். வண்டி சரியாகி அவர்கள் எருமேலி வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்து நடைப்பயணமாக வரும்போது திடீரென கந்தனின் கால்கள் இடறி தலையிலிருந்த இருமுடி கீழே விழப்போனது. நல்ல வேளையாக பக்கத்தில் இருந்தவர் பிடித்துவிட்டார். கந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது.